அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்களிலிருந்து நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை பார்க்கும்போது இது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடந்து வரும்போது நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து அவர் கொண்டு வந்து அவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் செய்தார். செங்கடலை பிளந்தார், மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார், மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆச்சரியமாய் அவர்களை போஷித்தார். மன்னாவை கொடுத்து, வானத்தில் உள்ள அப்பம் அதை கொடுத்து ஆண்டவர் போஷித்தார். ஆனாலும் பாருங்களேன், முதல் வசனத்தில் பார்க்கிறோம், பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். இப்போது இது கர்த்தருடைய பார்வையில் மிகவும் பொல்லாப்பாக இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து தேவனை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த பகுதியில் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாக இருந்தது. அப்போ தங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஆண்டவர்கிட்ட போய் அந்த பிரச்சனைகளை சொல்லாமல் வெறுமன முறையிட்டு கொண்டே இருக்கிறது, முறுமுறுக்கிறது. இது தேவனுடைய பார்வையில் பயங்கரமான கோபத்தை உண்டாக்கிவிட்டது. அதனால் அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரியும்படியான அளவுக்கு ஆண்டவருடைய கோபம் இறங்கினது. பாருங்களேன். ஆனால் நம்முடைய தேவன் அன்புள்ளவர். அவங்க மோசேட்ட முறையிடுறாங்க. அப்போ மோசே கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கும்போது அந்த அக்கினி உடனே அவிந்து போயிற்று. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ முறை முறையிட்டால் கூட, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை முறுமுறுக்கிறோமா, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறோமா? இதை கொஞ்சம் யோசித்து பார்ப்பீங்களா? தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். யோபு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட ஒரு பெரிய பயங்கரமான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். 2வது பார்க்கிறோம், முழு இஸ்ரவேல் மக்களும் அழ ஆரம்பித்தார்கள். அது பார்க்கும்போது ஒரு முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் அள வைக்கும்படியாக ஒரு காரியம் அங்கே நடக்குது. அப்போ ஒரு சிலர் ஆசைப்பட்டதுனால அது முழு இஸ்ரவேல் குடும்பங்களையும் பாதித்தது. ஒரு ஆகான் செய்த பாவம் முழு இஸ்ரவேல் குடும்பத்தையும் கலங்க பண்ணினது. அதே போல் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஒரு சரியான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அடுத்து பாருங்களேன், அவங்க அடிமைகளாக இருந்ததை மறந்துட்டாங்க. அவங்க பேசுகிறாங்க, பழசையே பேசுகிறாங்க. எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்டதை நினைக்கிறோம், இந்த மன்னா எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பழைய காரியங்களையே சொல்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பழைய பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை பெற்று கொண்டு வந்திருக்கும் போது அந்த பழைய காரியங்களை நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் அவங்க செய்த காரியம், இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு வேறு எதுவுமே இல்லையே. அப்போது ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு, சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, பாதுகாப்பை கொடுத்துருக்கிறாரு, குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது ஒரு பெருசாகவே தெரியல. அதற்கு நன்றி செலுத்துகிற இருதயமே இல்லை. ஆனால் கர்த்தர் அதை விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நன்மைகளுக்காக நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இதை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க, சுகம் பெற்றாங்க. ஒருத்தன் தான் நன்றி செலுத்தினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை எந்த விதத்திலும் நான் குறை சொல்ல மாட்டேன்னு சொல்லி நாம் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்களை நாங்கள் சொல்லுகிறோம் முறுமுறுத்தாங்கன்னு சொல்லி, ஆனால் நாங்களும் கூட அநேக காரியங்களில் நீர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தாமல் ஆண்டவரே பழைய காரியங்களையே, அடிமைத்தனத்தின் காரியங்களையே சொல்லி நாங்கள் முறையிட்டு கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. எப்பொழுதும் துதிக்கிற ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்பதுதான்
உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். ஆகவே எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். God bless you.